ஃபைனாக உதிரி உதிரியாக ஒரு டிஃபன் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? என்னன்னு சொல்கிறேன், எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஃபன். குக்கிங் ஆயில் விட்டுருக்கேன். இப்போ நம்ம ஏதாவது லஞ்சுக்கு அப்புறமா ஏதாவது லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா சட்டுன்னு நம்ம எப்போ பாரு இட்லி தோசை அந்த மாதிரி இதை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம். அது வந்து இதை நீங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு அது எனஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்கிறது தெரியாது, ஆனால் டேஸ்டியாக இருக்கும். குக்கிங் ஆயில் விட்டுருக்கேன், ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனோடனே கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிட்டு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்துக்கு மிளகா 2 போட்டுக்கிறேன். கட்டி பெருங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக நிலக்கடலை போட்டுக்கிறேன். இதில் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். இந்த மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் மோர் மிளகா கூட போட்டுக்கலாம். இது என்ன அப்படின்னா, நம்ம இட்லி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு, இட்லி மாவு ஒரு தோசை மாவு, அவ்வளோதான். சும்மா இட்லி தோசை அப்படின்னு யாராவது அழுத்துண்டா அவ்வளோதானே. ஃபார் சேஞ்ச் நான் பண்ணித்தரேன். உப்புமா அப்படின்னா எல்லோரும் ஓடுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இது டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா. உப்புமான்னு சொல்லக்கூடாது, சொன்னால் தானே ஐயோ உப்புமாவா அப்படிம்பாங்க. அதனால் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று நியூவாக ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லி கொடுக்கணும். ஈஸியாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், அதை எடுத்து பண்ணிடலாம். இது வந்து நம்ம இந்த மாவு ஆட் பண்ண உடனே சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் கலரணும். நம்ம வந்து அரிசி மாவை கரைச்சி பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி தான் இருக்கும். இது என்னன்னா அந்த மாவு வேகணுங்கிறதுக்காக தான் நான் சிம்மில் வச்சுக்க சொன்னேன். தோசை மாவில் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதில் இருக்கிற உப்பே போதுமானதாக இருக்குங்கிறதுனால நான் போட்டுக்கல உப்பு. நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க. செகண்ட் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வெங்காயம்லாம் கூட இந்த மிளகாலாம் தாளிக்கும் போது வெங்காயம் கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த தோசை மாவை ஆட் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து டைம் ஆக ஆக நல்லா உதிரியாக வரும். அதுக்கு தான் சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சு நம்ம பயப்பட வேண்டியதில்லை, ஒன்றும் ஆகாது. ஏன்னா வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கணும். அதனால நம்ம வேறு வேலையை கூட பார்க்கலாம். கொஞ்சமாக நான் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். ஆனியன் போட்டுக்கும் போது இது தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து காய்கறி போட்டும் பண்ணலாம். என்ன நம்ம சட்டுன்னு ஒரு ஐடியா ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது நம்ம காய்கறி நறுக்கி இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம தோசை இட்லியே பண்ணிட்டு போயிடலாமே. சட்டுன்னு பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் அதெல்லாம் எதுவும் போடல, ப்ளைனாக அப்படியே பண்ணிட்டேன். இதுவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். என்ன எப்படி யோசித்து பார்த்தாலும் அப்படியே ரொட்டேட் ஆகிறது தான். நம்ம ஃபார் சேஞ்ச் பண்ணுறோம்ல தான். இட்லி பண்ணி அதை உதுத்து உப்புமா பண்ணுறதும் இதே மாதிரி தான் இருக்கும். அப்போல்லாம் மோர் கூழ்னு பண்ணி தருவாங்க அம்மா இல்லையா, அதுவும் இது மாதிரி தான். என்ன அது வந்து வெறும் அரிசி மாவு தான். சூப்பராக இருக்கு இல்லையா.
இதையுமா நம்ம ட்ரை பண்ணலாமே. லீவு விட்டாலே, ஒரு நாள் லீவ் விட்டாலே கஷ்டம், 2-3 நாள் சேர்ந்த மாதிரி லீவ் வரதுனால ஒன்றா இதனால தான் வெளியில் கிளம்பிடணும் எங்கேயாவது, இல்லைன்னா நம்ம கிச்சனுக்குள்ளேயே தான் இருக்கணும். 1 ஹவர் ஒரு தடவை ஏதாவது தேவைப்படும். நம்மளோட டேஸ்டியான உப்புமான்னு சொல்லக்கூடாது, உப்புமானா எல்லோரும் வேண்டாமாங்க. நான் சைலண்ட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்டுன்னு பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டிஃபன் அப்படி வச்சுக்கலாம். ரெடி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து அனுபவிங்கோ, என்ஜாய். யான் பெற்ற இன்பம் அப்படிங்கிற மாதிரி. தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.